அது சரி, அது சரி. அவருடைய நோக்கம், அவருடைய தனித்து நிக்கிறார், அவரு பேசுறது வேற. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி? நான் ஏற்கனவே அபிமானிகளா சொல்லல. நான் அப்படி இல்ல. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி 4 பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன். நான் உதவி பண்ணுவார்ப்பா. இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தாராள மனசுக்காரர் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு. இல்ல அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபலம். என்னுடைய குணத்தை சொல்றேன். என்னுடைய குணத்துல சொன்னேன் நான். தனிப்பட்ட முறையில நான் அப்ப அதுலயே சொல்லிடுவேன். தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை. அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்க போட்டு விட்டீங்க. எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய தனி அதை பற்றி கூட சில எக்ஸ்தலத்தில் நான் போட்டேன். அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல. எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி. சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டார். பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. பூரா டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேனே அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் எடுங்கலாம் சொல்லல. அவர் என்ன இருக்க வேண்டியதானே இல்ல. அத அப்புறம் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி அண்ணா திமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சிருக்காது எப்பவுமே. இது வரைக்கும் வச்சதில்ல. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் இங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு. சரி, நன்றி தலைவா. எல்லாரும் ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் ஆமாக்கு பெரிய கருப்பனுங்கள என்னது பெரிய கருப்பன் கொடுத்த துறையே ஒழுங்கா பார்க்கல. பேப்பர்ல வர்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஏங்க கூட்டுறவு வங்கியில 5 வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு? அது பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது. கல்வி உதவித்தொகை பெறணும்னா 5 வருஷம் வரைக்கும் அவங்க உதவித்தொகை வட்டி வராது. வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும். அது என்ன அடிப்படையில சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லல. இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. பெரிய கருப்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க. அவர் என்னங்க அது எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க தம்பி. என்ன வெற்றி, நீங்களும் மாறிட்டீங்களே. நீ வெற்றி அவர் இங்க அதுக்கு கணிந்து வரட்டும். வந்தா நல்லது தானே. யாரு வந்தாலும் சரி. திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம். இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது. இப்ப சேர்த்திருக்கோம். நீ அப்பப்ப சரி வர்றேன். ரொம்ப நன்றி.